அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாசுகி. வாங்க வாங்க. தம்பி நீங்க யாரு? தம்பி என் மாப்பிள்ள திருவோட வீடு தானே இது? ஆமாங்க சார், நான் திருவோட ஃப்ரெண்டு தான். ஓ ஃப்ரெண்டா? சரிங்க சரிங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வரோமா, கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்தோம். இருந்தாலும் உங்களை பார்த்ததும் வீடு மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டோமோன்னு பயந்துட்டேன். இல்ல இல்ல, கரெக்டா தான் வந்திருக்கீங்க. தம்பி எங்க என் பொண்ணு வாசுகி? அம்மாடி வாசுகி. ஆமாமா, வாசுகி வீட்ல இல்லம்மா. வீட்ல இல்லையா? என்ன தம்பி சொல்ற? ஆமாங்கம்மா, வாசுகியும் திருவும் சேர்ந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கா? இந்த ஊருக்கு? அவ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அது வந்து திடீர்னு பிளான் பண்ணதுமா. நேத்து தான் கிளம்புனாங்க. என்னையா சொல்ற? எப்போ வருவாங்க தெரியலமா. இங்க இருந்து கிளம்ப மாத்திரம் ஒரு 4 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அங்க போய் வேலையை பார்த்துட்டு தாமா சொல்ல முடியும். வேலை விஷயமா போயிருக்காங்களா? ஆமாங்கப்பா. என்னங்க, இதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு திரும்ப திரும்ப சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நம்ம பொண்ணை பார்க்க முடியாம இருக்கோம். சார் 4 நாள் ஆகுமா? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? ஊரு எந்த ஊரு சொல்லுங்க சார். அது கம்பெனி விஷயமா? எங்க தம்பி, பக்கத்துலயா இல்ல ரொம்ப தூரத்துலயா? அச்சச்சோ, என்னங்க இப்ப வினோனா என்ன சொல்லுவாங்க? அதான் தெரியல, எந்த ஊருன்னு சொல்லாம விட்டுட்டோமே. அவனாட்டுக்கு திடீர்னு பக்கத்துலன்னு சொல்லிட்டா கண்டிப்பா நம்மள கால் பண்ணியாவது வர சொல்லுவாங்க. வாசுகி, என்னங்க? போனை ஃபர்ஸ்ட் சைலண்ட்ல போடுங்க. திடீர்னு உங்க அம்மா அப்பா யாராவது கால் பண்ணிட்டா ரிங் சவுண்ட் கேட்டுரும். உங்க போனு என் போன் ரெண்டையுமே சைலண்ட்ல போடுங்க. சரிங்க, இத போட்றேன். என்ன தம்பி, எந்த ஊருக்கு போயிருக்காங்க? இங்க பக்கத்துல தானே இல்ல ரொம்ப தொலைவுட்டா? அது தூரம் தாமா. கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயம். அப்படியேவும் திருவும் வாசுகியும் ஒரு 4 நாள் அப்படியே அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி இருக்காங்க. ஐயோ அப்படியா? சுத்தி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி இருக்காங்களா? ஒருவேளை நாம வர்றத தெரிஞ்சு திருவும் வாசுகியும் ஒளிஞ்சிருக்காங்களா? வாசுகிக்கு இப்ப எப்படியும் 7 மாசத்துக்கு மேல இருக்கும். பையரை தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அப்பா அம்மாவை பார்க்காம அவாய்ட் பண்றாளா? எங்க நான் எவ்வளவோ சொன்னேன், அப்பா அம்மா கேட்டாங்களா? இல்லைய பார்த்து நாளாச்சு, உடனே பார்க்கணும்னு கிளம்பிட்டாங்க. ஆனாலும் நான் எதிர்பார்க்கல. வாசுகி நீ அம்மா அப்பா கிட்டே எல்லாத்தையும் மறைப்பேன்னு. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. சரி ஓகே, இனி இங்க இருக்கிறது சரியில்லை, கிளம்புவோம். என்னங்க இப்ப என்னங்க பண்றது? அதாம தெரியல. என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா வந்தேன். நீ சொன்ன மாதிரி போன் பண்ணிட்டு வந்திருக்காம போச்சு. அப்பா. தம்பி இருவர நாள் ஆகும்பா. நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வரீங்களா? ஏன் தம்பி, அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வீட்லயே இருந்துட்டு என் மகளுக்கு போன் பண்ணி எப்ப வரீங்க என்னன்னு விவரம் கேட்டுட்டு வர லேட் ஆகும்னா என்ன பண்ண, ஊருக்கு கிளம்புறோம். இங்கேயே தங்க போறீங்களா? ஏன்பா என்னாச்சு? என் பொண்ணு வீடு தானே, ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லப்பா, நான் ஃபைல் இங்க இருந்தது, அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். நானும் இப்ப கிளம்பிடுவேன். நீங்க தனியா தானே இருக்கணும். அதான் பக்கத்துலனா என் வீடு, அங்க நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அதான். இருக்கட்டும்யா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் அப்படியே கிளம்புறோம். பாலா, வாசுகிக்கு போன் பண்ணு, எப்போ வருவாங்க என்னன்னு கேட்டுட்டு நாம இங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், இப்படி இங்க ஈவினிங் வரைக்கும் இருந்துக்கிறோம்னு சொல்லு. சரிங்க. ஐயோ, ஈவினிங் வரைக்கும் இங்கேயே இருந்தா அப்புறம் திரு வாசுகி அந்த ரூம்குள்ளேயே சத்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? என்னங்க இப்ப என்ன பண்றது? எதுக்குங்க முத நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அது தெரியலங்க. தெரியலையா? ஐயோ, கண்ணீரை தொடங்க, அழாதீங்க. சரி. அழாதீங்க, முத நீங்க உட்காருங்க. இல்லங்க, இருக்கட்டும். உட்காருங்க வாசுகி, இப்போ உங்க அம்மா உங்களுக்கு தான் கால் பண்ண போறாங்க. அழாதீங்க, கண்ணீரை தொடங்க, உட்காருங்க. சரிங்க. என்னங்க? என்னங்க வாசுகி? இல்லங்க, அம்மா இங்கேயே இருக்கட்டும்னு சொல்றீங்களா? ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு கிளம்புறேன்னு சொல்றாங்க. நம்மளால இந்த ரூம்ல சமாளிக்க முடியுமா? முடியும்னு சொன்னா அவங்க இங்கே இருக்கட்டும்ங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ப்ளீஸ்ங்க. இதுக்கு எதுக்கு ப்ளீஸ் சொல்றீங்க? இருங்க வரேன். வினோ கால் பண்ணலாம். வசுகி, என்னோட போனுக்கு வினோவுக்கு கால் பண்ணி ஹெட்போனை காதுல மட்டும் வைங்கனே. இத செய்றேங்க. அப்புறம் உங்களுக்கு அம்மா கால் பண்ணாலும் பண்ணுவாங்க, போன் பாத்துக்கோங்க. சரிங்க. அச்சச்சோ, இங்கேயே இருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணட்டும்? போன். திரு எதுக்கு கூப்பிடுறான்? ஹலோ வினோ, நான் பேசுறேன்னு காமிச்சிக்காத. சரி சார், சொல்லுங்க சார். அவங்க இங்கேயே தங்கட்டுன்னு வாசுகி ஆசைப்படுறாங்க. எப்போடா? சார், நீங்க அங்கேயே இருந்துக்க முடியுமா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சார், ஓகே சார். பார்த்து பேசு, இங்க இருக்க சொல்லு.
நைட் இங்க தங்கிட்டு போனாலும் ஓகே. தூரத்துல இருந்து அவங்க குரலையாவது வாசுகி கேட்டுக்குவா. கூடயே இருந்து கவனிச்சுக்கூடா. ஓகே சார். வச்சிடுறேன். பேசி அவங்கள தங்க வச்சுட்டு ரூமுக்கு வா. சரிங்க சார். என்னவா இருக்கும்? எந்த ஊருக்கு போயிருக்கீங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே. திருவும் வாசுகியும் ஒருவேளை இங்கே இருந்துகிட்டேவும் நாம வந்ததை தெரிஞ்சிட்டு கூட முகம் காமிக்காம இருக்கலாம். சரி ஓகே இருக்கட்டும். அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு கிளம்புவோம். அப்பா. சொல்லு மருது. அதான் தங்கச்சி இங்க இல்லைலப்பா. நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வாங்கப்பா கிளம்பலாம். டேய் வந்ததும் எப்படிரா? நாம சரி, உங்க அம்மாவுமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோண்டா. இல்லப்பா, எதுக்கு தங்கச்சி இல்லாம இங்க இருந்துட்டு? வாங்கப்பா வெளியே ஹோட்டல் கூட எடுத்து தங்கிக்கலாம். அப்படிங்கிறியா? ஆமாப்பா, தங்கச்சி இருக்கும்போது வரலாம். வாங்கப்பா கிளம்பலாம். பாலா நீ என்ன சொல்ற? நான் என் மவளை பார்க்கலான்னு ஆசையா வந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னா நான் என்ன சொல்ல? அப்பா. தம்பி. எதுக்குப்பா வெளியே ஹோட்டல் எல்லாம் ரூம் எடுத்து தங்கிட்டு? இல்ல தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். உங்க வீட்டுல வந்து தங்க சொல்றீங்க, இருக்கட்டும் தம்பி. இங்கதான் லாட்ஜ் ஏகப்பட்டது இருக்கு. நாங்க பார்த்து நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். இல்லப்பா, நீங்க இங்கேயே இருங்க. நீங்க இங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு லாட்ஜ்ல போய் தங்குனீங்கன்னா தெரு இதை கேட்டா ஏன் மேலதான் கோபப்படுவான். நீங்க இங்கேயே இருங்கப்பா. நான் உங்களுக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் பாக்குறேன். ஐயோ தம்பி, வசதின்னு என்ன இருக்கு? டிராவல் பண்ணிட்டு வந்தது கொஞ்சம் குளிச்சுட்டு சாப்பாடு வாங்கி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீங்க போங்க. குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்றேன். அது நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க இருங்க. திரு இப்ப மீட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கால் பண்ணி பேச முடியாது. திரு கால் பண்ண மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ப்பா. அப்புறம் எப்போ வருவாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். சரி தம்பி. என்னங்க, நான் வேணா வாசுகிக்கு ஃபோன் பண்ணவா? பேசுமா, பேசி நாங்க இங்கதான் தங்குறோம்னு சொல்லிடு. சரிங்க. சார் நீங்களும் வாங்க உட்காருங்க. ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் இருக்கு. அப்புறம் இந்த பெட்ரூம் மட்டும் க்ளோஸ்ல இருக்கும். அது திரு பூட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால மிச்சம் எல்லா ரூமையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரூம் மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ண முடியாது. ஓகே தம்பி, இந்த ஹாலே எங்களுக்கு போதும். ரூம் எதுக்கு? நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கப்பா. சார் வாங்க சார் உட்காருங்க. சரிங்க. பாலா, வாசுகிக்கு கால் பண்ணிட்டு நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் போய் குளிக்கலாம். சரிங்க. வாசுகி இப்போ ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு நாள் இங்க இருந்து ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும். அதான். ஐயோ ஒன்னே இல்லங்க, ஒரு நாள் தானே, நாம இந்த ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா வாசுகி சவுண்ட் மட்டும் கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் மாட்டேங்க. எனக்காக இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்றீங்க. நான் எப்படிங்க பாத்துக்கிறேன். சரி ஓகே, அம்மா கால் பண்ணா இப்ப வினோ என்ன டீடைல் பேசினாங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. ஓகேவா? சரிங்க. அப்புறம் வாசுகி சொல்லுங்க. சிரிக்கலாமே. நீங்க இப்படி கஷ்டமா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது, மனசு வலிக்குதுங்க. ஏன் வாசுகி எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கணும், எனக்கு அதான் பிடிக்கும். அப்படியே கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா ஓகேவா? அழகுங்க. இப்படியே இருங்க, எப்பவும் இப்படியே இருங்க. இதே மாதிரியே நான் உங்களை பாத்துக்கிறேன். என்னங்க? நான் பாத்துக்கிறேன். அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதுல என்னமா இருக்கு? மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வரணும்னு ஆசைதான். ஆனா எங்க ஆபீஸ் ஒர்க் வேற இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கா. அதனாலதாமா வைரம் வீரா இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர முடியல. வைஷுவும் சாராவும் கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவில்ல இருந்து நேரா இங்கதான் வருவாங்க. உங்களை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஓகேவா? சரிங்கப்பா, அம்மா சொன்னாங்க. ஆமாமா. ராம் சொல்லுங்க மாமா. ஃபர்ஸ்ட் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வெற்றியே உண்டாகட்டும். தேங்க்ஸ் மாமா. சரிப்பா, ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்கு. நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க மாமா. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க. கண்டிப்பா. அப்பா சொல்லுமா. அடுத்து வரும்போதுல சிந்துவையும் கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, அவளுக்கு இதோ எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் 2-3 மாசத்துக்குள்ளதான் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டானா அடுத்து வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. போற வரைக்கும் உன் கூடயே வச்சுக்கோ. சரிங்கப்பா. சக்தி சொல்லுங்கப்பா. ஒர்க் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் கூட இரு, அதுக்கப்புறம் வா. சரிங்கப்பா. மாமா என்னம்மா? நாங்க சாப்பிட்டுட்டு வரோம். ஏனா சிவானி என்ன ஸ்பெஷல் சொல்லிருக்கா? மட்டன் பிரியாணி மாமா, இன்னைக்கு ஒரு பிடி. சரிதான். அப்பா நீங்களும் வாங்க சாப்பிட. முடிஞ்சா வாரேண்டா. சரிம்மா, பாத்துருங்க, நான் கிளம்புறேன். ஓகேப்பா. ராம் போயிட்டு வாங்க மாமா. சக்தி பார்த்து பதறாம வா, அவசரம் இல்ல. அப்பா ஆபீஸ்க்கு தான் போறேன், ஒர்க்க பாத்துக்கிறேன். சரிங்கப்பா.
ம். சக்தி. ராம், ஸ்டார்ட் பண்ணு. ஆ சிவானி. என்னங்க? புதுசா மரியாதையெல்லாம் வருது. சரி, ஓகே, கிடைக்கும் போதே ஏத்துக்குவோம். என்னங்க சொல்லுங்கங்க. ஒன்னும் இல்லம்மா, நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பி. என்னங்க? ஸ்டார்ட் பண்ணுமா. சரிங்க. சக்தி, உனக்கு என்னம்மா? கவனிச்சியா? கவனிச்சேனே. என்ன கவனிச்ச? என் தங்கச்சி புருஷனை ரொம்ப மரியாதையா நடத்துறா. டேய், வேற 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 எதையும் கவனிக்கலையே. கவனிக்கணும் சக்தி, நீ கவனிச்சிருக்கணும். அம்மா தாயே, வீட்ல வாங்கினதே போதும். இங்கேயுமா? சக்தி, ஆளை பார்த்தாலே தெரியுது அடி அதிகமோ. சேச்ச, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. அப்படியெல்லாம் அடிக்கல மாட்டா. பாரா, ஒன்லி கடி மட்டும்தான். அங்கங்க கடிச்சு வைப்பா. இது என்னடா புதுசா இருக்கு. அடிச்சா கை வலிக்குதான்ப்பா. அதான் இப்ப கடிக்கு மாறிட்டா. சரிதான் சரிதான், பேசாம ஒரு பெரம்பு கம்பு வாங்கி கொடுக்கலாமே. என் தங்கச்சிக்கு கை வலிக்காதுல. வாடா மச்சான், வந்துட்டீங்களாப்பா? ஏண்டா, என்ன ஒரு மனுஷனாவே பார்க்க மாட்டீங்களா? டேய், எத்தனை பேருக்கு கொடுத்து வைக்கும். என்ன பொண்டாட்டி கையால அடி வாங்க இருக்குதா? ஓஹோ, அப்ப நான் அங்க எனக்கு அந்த குடுப்பனை இல்லப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணாத. இரு, வீட்டுக்கு போவாங்கல்ல. டேய் போவங்கள கண்டிப்பா பிளான் பண்ணி உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு போறேன். டேய் மச்சான், தங்கச்சிக்கு பாதகம் இல்லாம அவளுக்கு சாதகமா சண்டையை போட்டு விடுறேன். டேய், நாங்க சண்டை போட்டாதான்டா சமாதானம் அதிகமாகும். அதுக்காகவே நான் வேணுங்கனே சண்டை போடுவேன். இப்ப நீயா சண்டைக்கு வா வான்னு கூப்பிடுற. நான் வராம இருப்பேனா? எனக்கு சண்டைனா ஜாலிதான். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. டேய், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையெல்லாம் கொஞ்ச நேரம் தான்டா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடும். ஏன் ஆகலாட்டி விட மாட்டாங்கடா, திரும்பவும் சண்டை போடுவாங்க. என் இனமாடா நீ? ஹேய், அங்க என்ன நடக்குது? ஒண்ணு இல்லம்மா. சிவானி, ஸ்டார்ட் பண்ணு. சுபா, சொல்லு ராம். நீயும் போமா. இன்னர் சிஸ்டத்துல உட்காந்து நீயும் ஆன் பண்ணு. ஓகேனா? சிவானி, சொல்லுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டையும் ஃபாரின்ல இருந்து அதை நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுக்கறோம் தான் இருக்கு. அதனால கவனமா பண்ணலாம் ராம். நான் உன் கூடயே இருந்து பாத்துக்கிறேன். இவங்களுக்கு நடுவுல நின்னது தப்பா போச்சு. இவங்க நம்மள மிஞ்சிருவாங்க போல. லவ்ல எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட். நானும் என் காட்டெருமையும். இவங்க சும்மா கண்டுக்க கூடாது. டேய் காட்டெருமை. அந்த கண்ணி. ஓகே ஓகே. ஐயோ வேணி, நீ ஏன் இப்படி இருக்க? இருந்தாலும் நேத்து அப்படி பேசிருக்க கூடாது. பாரிஜாத வந்து சாப்பாடு குடுக்கறா, என்னமோ பண்றா. உனக்கு எதுக்கு கோபம் வருது? சரத் யார்கிட்டயாவது பேசட்டும். நீ ஏன் உள்ள போற? சரியில்லை வேணி, சரியில்லை. சரத் ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு சரத் மட்டும் சரியான டைத்துக்கு வரலாட்டி அந்த பசுபதியால நான் இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா நான் செத்து இருப்பேன். இல்ல அவனை கொன்னுட்டு உண்மையிலே கொலைகாரி ஆயிருப்பேன். இதெல்லாம் எதுவும் இல்லாம நம்மள காப்பாத்தி அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவங்க குடும்பத்துல நான் ஒருத்தியா இருக்கேனா, அதுக்கெல்லாம் காரணம் சரத்து தான். அவன்கிட்டயே நம்ம கோபப்படலாமா? சரத்தா அவன் இவன் பேசுறோனா, அதுவும் அவன் நமக்கு கொடுத்த உரிமை. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. இனி சரத் யார்கிட்ட பேசினாலும் சரி, சரத் கிட்ட யாராவது வந்து பேசினாலும் சரி, நாம கோபப்படக்கூடாது. உனக்கு எதுக்கடி தேவையில்லாம கோபம் வருது? லூஸ் ஆடி நீ. கண்டிப்பா லூஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எல்லாத்தையும் வீட்ல விட்டுட்டு நாம மட்டும் தனியா வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஓய் வேணி, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சரத்து இல்ல சும்மாதான். சும்மாவா? எங்களை கிராமத்தை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறேன்னு நீ நல்லா சுத்திக்கிட்டு இருக்கியோ? அதெல்லாம் இல்ல சரத்து. கருப்பியா ஆளவே காணோம். நீ எனக்கு என்னன்னு அங்கங்க வந்து உட்கார்ந்துக்கிற? இல்ல, நாங்க யார நம்பி இந்த கிராமத்துக்கு வந்தோம்? யார நம்பி இந்த கிராமத்துக்கு வந்தேன்னு கேட்டேன். அது அது என்ன அது? உன்னை நம்பி தானே வந்தேன். வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடலாம் ஆளை ஏற்பாடு பண்ணிட்ட. சாப்பாட்டுக்கு குறை இல்ல, இருந்தாலும் பக்கத்துல உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டாமா? விட்டுட்டு வந்துடுற. ஆமா ஆமா பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு நான் தான் இருக்கேனாக்கும். நேத்து மட்டும் பாரிஜாதத்திட்ட பேசினேல, இன்னைக்கு என்னவா? என்ன வேணி? ஒண்ணு இல்ல. ஓய், ஏதோ வாய்க்குள்ளேயே சொன்னியே, என்ன சொன்ன? நான்லாம் ஒண்ணும் சொல்லல. இல்ல நீ சொன்ன. என்னன்னு சொல்றியா?
அதெல்லாம் சொல்ல முடியாது. போலீஸ்காரர் தானே நீங்க, கண்டுபிடிங்க. ஓஹோ இது வேறயா? போலீஸ்காரனுக்கு எல்லாம் தெரியும். இது நான் பரிக்கிட்ட பேசினது உனக்கு கோபம். கரெக்ட் தானே? என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னு சொல்லுங்க. இது நான் பரிக்கிட்ட பேசினது உனக்கு கோபம். கரெக்டா? பரி இல்ல, பாரி. பாரி. கரெக்ட் தானே? யார் சொன்னா? நீங்க யார்கிட்டயாவது பேசிக்கோங்க, எனக்கு என்ன? ஹோ நீங்க? ஆமாங்க, எனக்கு என்னங்க? நீங்க யார்கிட்டயாவது பேசுங்க, யார் கையால வேணாலும் சாப்பிடுங்க. நான் அதுக்காகலாம் ஃபீல் பண்ற ஆள் இல்ல. ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டீங்க, கோபம் மட்டும் படுவீங்க. கரெக்டா? நான் எதுக்கு கோபப்படணும்? என்னாச்சு? ஐட்டா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களா இல்ல நார்மலா பேசுறாங்களா? ஐயே ஒண்ணுமே புரியலையே. சரிதான். நீ எதுக்காக கோபப்படணும்? நீ எதுக்கு கோபப்படணும்? அதுதான் எனக்கும் புரியல. என்னவா திரும்பி என்ன யோசிக்கிறீங்க? ஏதா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசுங்க. முகத்துக்கு நேரவா? பல்லி. இரு பல்லினா எப்படி பயப்படுவ? இப்போ உன்னை பயமுறுத்துறேன், உன் கோபம்லாம் என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். ஆஹா, வயக்காட்டுல வச்சு பல்லின்னு சொன்னா நம்புவாளா? பல்லிக்கே பயப்படுறவ பாம்புக்கு பயப்பட மாட்டாளா? இப்ப பாரு உன்ன. வேணி. ஹே பாம்பு, இங்க பாரு, பாம்பு. பாம்பா? என்ன எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாம இருக்கா? இவள பாம்புமா நிஜமா உன் பக்கத்துல? ஐயோ பாம்பா? ஐட்டா இவ இப்ப வந்தா? பரி ஐட்டா இது சரியில்லையே. பரி. ஐட்டா எனக்கு பாம்புனா பயம். ப்ளீஸ் ஐட்டா விரட்டி விடுங்க. பரி, பாம்பெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல பாம்பெல்லாம் வரும் தான். நான் இந்த வயக்காட்டுக்குள்ள வரவே மாட்டேன். நீங்க இருக்கீங்கன்னா வந்தேன் ஐட்டா. ஐட்டா கால கீழ வைக்கவே பயமா இருக்கு. ப்ளீஸ் ஐட்டா விரட்டி விடுங்க. பரி, கிராமத்துல இருந்துட்டு பாம்புக்கு இப்படி பயப்படுவியா? எனக்கு பாம்பு பூரா இதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயம். ஐட்டா ப்ளீஸ் ஐட்டா விரட்டி விடுங்க. ஐயோ பரி, இங்க பாரு. என்ன பாரு? ஐட்டா பாம்பெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் சும்மா சொன்னேன். இதுக்கு போய் இப்படி பயப்படுவியா? பாம்பு இல்லையா? ஐட்டா நிஜமா பாம்பு இல்லையா? இல்லம்மா. விளையாட்டுக்கு சொன்னீங்களா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? விளையாட்டுக்கு சொன்னாங்கன்னு தெரியுதுல. இனியாவது இந்த பக்கம் வர வேண்டியதானே? இவ்வளவு இருக்க அணைச்சு நிக்கணுமா? ஐயோ ஐட்டா எனக்கு பாம்புனா அவ்வளவு பயம். சிச்சி நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. இனி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஐட்டா. ஐயோ சாரிமா, நான் வேணிக்காக சொன்னேன், ஆனா நீ வருவேன்னு எதிர்பார்க்கல. சரி ஓகே பயப்படாத. சரிங்க ஐட்டா. பரி. ஐட்டா சும்மா சொன்னேன்னு சொன்னேல, இன்னும் என்ன? விடு. சரி ஐட்டா. ரொம்ப இந்தான் யாரும் என்னமோ பண்ணட்டும், எனக்கு என்ன, நான் போறேன். ஹே பரி பாத்து. பரியம் பரி. பாரின் பேரையே ஒழுங்கா ஞாபகம் வச்சு சொல்ல தெரியல. இதுல ஓவரா பண்றான். ஐட்டா இவ ஒருத்தி. சாரி ஐட்டா, பயத்துல கட்டி பிடிச்சிட்டேன். இருக்கட்டுமா? யோ ஐட்டா நான் கிளம்புறேன். பரி. ஐட்டா பாரி. ஓகே பாரி, என்ன போற? ஒன்னில ஐட்டா, அப்புறம் வரேன். ஓய் எதுக்கு வந்த? சொல்லிட்டு போ. அது ஒன்னில ஐட்டா, நேத்து மாதிரி நான் சாப்பாடு கொண்டுட்டு வரேன். சாப்பாடு? ஐட்டா சொல்லுமா. சாரி ஐட்டா, பயத்துல தான் கட்டி பிடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. இப்ப இந்த இட்ஸ் ஓகேவை யார் கேட்டா? ஐட்டா நான் போயிட்டு வரேன். ஓகே கண்ணை திறந்து பார்த்து நடந்து போ. சரிங்க ஐட்டா. அச்சச்சோ ச்சே, கொஞ்சம் கூட கூரே இல்லாம நடந்துக்கிட்டேன். இத போய் முத அம்மா கிட்ட சொல்லணும். ஐயோ இவ இதுக்கு இப்படி முறைக்கிறா? ஹாய் வேணி. வேணி நான் கிளம்புறேன். நில்லு. உங்களுக்கு தான் பேச ஆள் நிறைய இருக்குல்ல, உட்காந்து பேசுங்க. கட்டி பிடிச்சு பேசுங்க, நான் போறேன். கோபமா? பரிக்கிட்ட நான் பேசுறேன், இவளுக்கு எதுக்கு கோபம் வருது? சரியில்லையே. வேணி, கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஓய் இப்ப நிக்கிறியா இல்லையா? சொல்லுங்க. என்ன கோபம்? யார் கோபப்பட்டா? யார் கோபப்பட்டான்னு கேட்டேன். ஓய் நான் பயமுறுத்தினது ஒன்ன, நீ பயப்படாம இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எதுக்காக என்ன பயமுறுத்தணும்? வேணி உங்களுக்கு தான் ஆள் இருக்குல்ல, போய் பேசுங்க. ஓய் என்ன?
இங்க பாரு, நீ டென்ஷனா இருக்க, உன்னை பயமுறுத்தலாம். உனக்கு தான் பள்ளினா பயமே, அதான் அதை சொல்லலாம் நினைச்சேன். நீங்க சொன்னது ஒண்ணும் பல்லி இல்ல, பாம்பு. வயக்காட்டுல எப்படிமா பள்ளி? லிக்கே பயப்படுவா, பாம்புக்கு பயப்படுவேன், பாம்புன்னு சொன்னேன். எனக்கு பல்லினா தான் பயம். ஏன் பாம்புக்கு பயந்தா என்னவா? பாம்புக்கு பயந்தவா? எனக்கு பாம்பை பார்த்தாலாம் பயம் இல்ல. முட்டோண்டு பள்ளிக்கு பயப்படுவ, பெரிய பாம்புக்கு பயந்தா என்னன்னு கேக்குறேன். இங்க பாரு சரத்து. என்ன பாக்க? பள்ளிக்கு பயப்படுவா, சரி பாம்புக்கும் பயப்படுவேன், பாம்பு பாம்புன்னு கத்துன. நீ பயந்து இருக்கணும், நீ பயப்படாம. பாவம் அந்த பிள்ளை பறி பயந்து ஒரு நிமிஷத்துல அவள் கை கால்லாம் நடுங்கிடுச்சு. ஓஹோ, கை கால்லாம் நடுங்கிச்சா? ஆமாமா, ரொம்ப பாவம். ஓ, ஓகே ஓகே, சரி சரி, போ. போனா போப்பா போ. அந்த பரிய பார்த்து திரும்பவும் பாசமா அணைச்சி சமாதானப்படுத்து. அவ பயத்தை போக்கு. பயத்த போக்கவா? இது கூட நல்லா இருக்கு. என்ன பாக்குற? உனக்கு எதுக்கு கோபம் வருதுன்னு பாக்குறேன். சரத்து, உன்கிட்ட தான் பேசுறேன். கேக்குதா? இல்ல அந்த பரிய நினைச்சிட்டு இருக்கியா? பரி இல்லம்மா, பாரி. பாரிஜாதம். அவள மாதிரி அவ பேரும் ரொம்ப அழகுல. ஆமாமா, ரொம்ப அழகுதான். போ, அந்த அழக போய் பாரு. நான் கிளம்புறேன். ஓய் வேணி. வேணின்னு கூப்பிடக்கூடாது, பரின்னு கூப்பிடணும். பரி இல்லம்மா, பாரி. என்ன இப்ப உனக்கு? உனக்கு என்ன? எனக்கு என்ன? ஓய், உனக்கு எதுக்கு கோபம் வருது? இப்ப எதுக்காக கோபப்படுற? நான் எங்க கோபப்படுறேன்? ஓ, அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பேசுறியா? ஆமா. என்ன என்னன்னு கேட்டேன். சாரி. எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு தெரியும், சாரி. அது நான் ஒன்ன சிரிக்க வைக்கலாம் தான் வந்தேன். இடையில பரி வருவான்னு எதிர்பார்க்கல. சாரி. இல்ல சாரிலாம் வேண்டாம். வீட்டுக்கு வா, போலாம். போலாம். காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, நெஞ்சம் மிகு ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம். ஐயோ, என்னங்க என்ன வேலை பாக்குறீங்க? சொன்ன கேளுங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, நீ பேசாம இரு. என்னங்க? அமைதியா இருக்கணும். ஐயோ, இதெல்லாம் தப்புங்க. எது 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 தப்பு? என்னங்க நீங்க போய் காலை புடிச்சுக்கிட்டு? அச்சோ, விடுங்க. அட்டி வாங்குவ. ஏன் பொண்டாட்டிக்கு நான் கால் பிடிச்சு விடுறேன், இதுல என்னடி தப்பு? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஐயோ, நீங்க பேசாம இருங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? நீ படிச்சுட்டு தானே உட்காந்து இருந்த, படி. என்னங்க மதி, இதுக்கு மேல ஏதாவது பேசுனா பேசுனா நம்ம பாப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். பாப்பாட்ட சொல்லுவீங்களா? ஆமா. டேய் பாப்பா, அம்மா ரொம்ப சேட்டை பண்றா, என்னன்னு கேளுன்னு சொல்லுவேன். நீங்க சொன்னா கேப்பாளா? அதெல்லாம் ஏன் தங்கம் கேக்கும். இப்ப கூட 2 உதமான்னு சொன்னா நான் 2 டிஷ்ஷும் பண்ணுவா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. இங்க பாரு மதி, எப்பயாவது ஒருக்கதான் நானே ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வரேன். இப்படி சீக்கிரம் வர நேரம் உனக்கு இந்த மாதிரி பார்த்தாதா? அதுக்காக என்ன அப்பாவாக்க, என் குழந்தைய சுமக்கிற ஒன்ன இந்த மாதிரி கூட நான் பாத்துக்க வேண்டாமா? என்னங்க சொல்லு மதி. எங்க அம்மா வீட்டுக்கு போகட்டான்னு கேட்டா மலையில் போட்டு அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் நீ ஏன் கூட இருன்னு என்ன இப்ப வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு கூட விட்டதில்ல. ஐயோ மதி, அது வந்துமா, நீ நாட்டுக்கு போய் 4 நாள் 5 நாள் இருந்துக்குவ. நீ இல்லாம இந்த ரூம்குள்ள வர கூட பிடிக்காது. அதுக்கு தான் நீ வளையல் போட்டு உங்க வீட்டுக்கு போனா கூட என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாதுமா. சாரி, தப்பா நினைச்சுக்காத. என்னங்க நான் சொல்ல வரத கேளுங்க. சொல்லு. ஆனா நான் அம்மா வீட்டுக்கு போனா கூட இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல. அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னங்க எனக்கு இதுவும் அம்மா வீடு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எங்க வீட்டுல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி. அத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அதுவும் நீங்க இப்படி என் பக்கத்துல இருந்தா அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே கிடையாது. எனக்கும் அதே மாதிரி தான். என்ன இந்த மாதிரி ஆபீஸ் வேலை வேகமா முடிய மாட்டேங்குது. வாரத்துல 2 நாள் 3 நாள் தான் மதி. ஆனா எனக்காக அம்மா வீட்டுக்கும் போகாம ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தாலும் சாரிங்கன்னு சிரிச்ச முகத்தோட அனுசரிச்சுக்கிற பத்தியா? இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இப்படிப்பட்ட ஏன் பொண்டாட்டிய நான் இந்த மாதிரி கூட பாத்துக்கலாட்டி எப்படி? சரிதான். நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணா? என்னங்க சொல்லுமா. இதெல்லாம் இப்ப உங்க குழந்தைக்காக தானே செய்யறீங்க.
ஓய், யார் சொன்னா? நிஜமாதான் பாப்பா பிறந்ததும் என்ன கண்டுக்க மாட்டீங்க. அப்படியெல்லாம் இல்ல. எப்போ என் மதி ஏன் நெஞ்சில இருக்கா, அதே இடத்துல எப்பவுமே இருப்பா. ஓஹோ, ஆமாமா. சரி சரி, நம்ம பாப்பா பிறந்ததும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேன். ஓய், நீ என் நெஞ்சில இருந்தேனா என் பாப்பா என் உயிரா இருப்பா. என்னங்க? அது ஒண்ணு இல்லம்மா. இப்போ நீ பாப்பாவை பத்திரமா பாத்துக்கிறியா? ஹா, அதுக்கப்புறம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ண விட மாட்டேன். என் மதி எப்பவும் போல ஜாலியா இரு. என் பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். உங்க பாப்பாவா? ஓகே ஓகே, நம்ம பாப்பா. சரியில்லைங்க, சரியே இல்ல. இப்பவே இப்படின்னா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம்? பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, நமக்கு இன்னொரு பாப்பா பிறந்தாலும் சரி, நீயும் எனக்கு ஒரு பாப்பா தான். ஓகேவா? நம்ம குழந்தைய எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரியே உன்னையும் பாத்துக்குவேன். ஓகேவா? ம், சரி சரி, போதும் விடுங்க. பேசாம இருக்கணும். சரி, அப்ப நான் பேசல. ஓய், பிச்சு போடுவேன். ஏதாவது பேசிக்கிட்டே இரு. மதி, என்னங்க? அம்மா வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா கொண்டு போய் விடுறேன். ஆனா ஒரு நாள் 2 நாள் தான், அடுத்து இங்க வந்துடணும். ஓகேவா? சரிங்க, நான் வளையல் போட்டதுக்கு அப்புறமே போய்க்கிறேன். ஓ சூப்பர்மா. ம், ஓ விருப்பம்தான். சரி சரி, அம்மா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. ஹா, உடனே அத்தைக்கு கால் பண்ணி இங்க வர வச்சிடுற. சரிதான். இப்ப பார்க்கணும்னு தோணுதா ம்ஹும். இல்லையா? அதான் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல. சரிதான். மதி, மல்லியக்காவை ஆப்பிள் கட் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கேன். இப்ப கொண்டு வந்துருவாங்க. எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஓகேவா? ம், சரிங்க. என்னம்மா? ஒன்றும் இல்லைங்க, உங்களை மாதிரி வாழ்க்கை துணை எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா பொண்ணுங்க யாரும் கஷ்டமே பட மாட்டாங்க. என் போலே யாருக்கும் கணவன் வாய்க்காது, ஈரேழு ஜன்மம் உறவு நீங்காது. பட்டுச்சா? டேய் சொல்றா. ஏய் பிற என்னதான் ஆச்சு? சொல்லி தொலை. அம்மா, அம்மா ஞாபகம். தேங்க்ஸ் சிந்து. எனக்கும் இந்த மாதிரி முடியாம போச்சுன்னா பார்க்க ஆள் இருக்கு. தேங்க்ஸ் சிந்து, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓ, காலேஜுக்கு லீவ் போட்டு வீட்ல இருந்து படிக்கலாம்னு பார்த்தேன். ஆனாலும் மைண்ட் நம்ம சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. நோ நோ, இனி எதை பத்தியும் சிந்திக்க கூடாது. சிந்து படி. ஆமா, இப்போ நம்மள பகல்ல பாக்கறதுக்காக காலேஜுக்கு வருவான். இன்னைக்கு நம்ம காலேஜ் லீவு போட்டுட்டோம். அது மாதிரி வீட்ல இங்க இருக்கோம். என்ன பண்ணுவான் இந்த சித்தார்த்? நம்ம வீட்டுக்கு வருவானா? வீட்டுக்கு வரணும்னா எப்ப வரணும்? என்ன பகல்ல தானே வருவேன்னு சொன்னா? நாம வீட்ல இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி தெரியும்? நாம காலேஜ் லீவு போட போறோங்கிறதே காலையில தான் வீட்ல சொன்னோம். அவனுக்கு சத்தியமா தெரிஞ்சுக்க வாய்ப்பில்ல. கிடக்கட்டும், போய் காலேஜ்லயே உட்காந்துருக்கட்டும். இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு காணும்னு தேடட்டும். சரி சரி, நீ படி. அச்சச்சோ, திடீர்னு ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டா இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை இல்லைன்னு மழை வேற பெஞ்சிட்டு இருக்குன்னு வீட்டுல இருக்காங்க. ஈராண்ணா முதற்கொண்டு இல்ல அவன் வீட்டுக்குள்ள வர்றதை விட ஒருவேளை மாடிக்கு வந்துட்டா நாம வேற இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கோம். இல்ல சிந்து, நல்லதுக்குல நீ பேசாம கீழே எழுந்து போயிடு. கண்டிப்பா கீழே போறதா நல்லது. ஐயோ, அவன் நம்மள நினைக்கிறானோ இல்லையோ, நாம லூசு மாதிரி அவனை பத்தியே நினைச்சு பேசிட்டு இருக்கோம். வர எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சு போச்சு. இந்த சரத் இருந்தாலாவது ஏதாவது புலம்பலாம், மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். எனக்கு என்னன்னு கிராமத்துல போய் உட்காந்துக்கிட்டான். திருவண்ணா அதுக்கு மேல ஊட்டியில போய் இந்த சக்தி அண்ணாவுக்கும் வீரானாவுக்கும் அவங்க பொண்டாட்டிய பார்க்கவே சரியா போகும். இப்ப நம்ம யார்கிட்ட தான் புலம்புறது? வந்துட்டேன். ஓய், என்ன சிரிக்கிற? ஒண்ணு இல்லடா, ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னையா? ஆமா, இங்க வா, இங்க வந்து உட்காரு. எதுக்கு? வாடா ஜீவா, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். பேசணுமா? ஐயோ ஜீவா வா. கூப்பிடுற தோரணையே சரியில்லையே. ஏமா சிந்து, நானா வந்து சிக்கிக்கிட்டேனா?
இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னவோ? ஆ, சிக்கிக்கிட்டேன்னு அர்த்தம். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் கூடயே உட்கார்ந்திருக்க. வந்து உட்காரு. ஏய் இதெல்லாம் சரியில்லை. காத்து வாங்க வந்தவனுக்கு ஆப்பு வைக்கிறது சரியே கிடையாது. டே ஜீவா, எப்பெல்லாம் ஒரு மாதிரி சோகமா இருக்கேனோ அப்பெல்லாம் நீ வந்துடுறடா. என் சரத்தண்ணாவுக்கு அடுத்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா நீ தான்டா. இப்படி எல்லாம் பேசுறா, ஐஸ் வைக்கிறா. நான் இவள ரொம்ப நல்லவன் மட்டும் நினைச்சிடக்கூடாது. இனி பேசி பேசியே நம்மள கொல்லுவா. மொட்டை மாடிக்கு வந்தது ஒரு புத்தமாடா. சார் சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க, இங்க யாரும் இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். சார் சொன்னா கேளுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே திரு. சார் சார் நில்லுங்க சார். அச்சோ வாசுகி. திரு திரு சாரி திரு. என்ன இது, இன்னைக்கு நம்ம ரோஸ காணுமே. ஒருவேளை காலேஜ் லீவ் போட்டிருப்பாளோ? இருக்கலாம். நான் தேடணுங்கிறதுக்காகவே லீவ் போட்டிருக்கலாம். சிந்து, எனக்கு உன்னை பாக்குறத விட வேற எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே அப்புறம் தான். காலேஜுக்கு வரலாட்டி வீட்டுல தான் இருப்பேன். சரி ஓகே இரு வாரேன். ஏய் அவே பசுபதி. ஏய் பசுபதி நீதானே? என்னையே அடிக்க ஆள் அனுப்புற சிக்கனடா இன்னைக்கு நீ. இதோ வாரேன்.